முளைக்கலையே, என்னாச்சு? ஒரு செடி கூட முளைக்கலையே, என்னாச்சோ? என்ன விதையில கோளாரா, மண்ணுல கோளாரா, ஒண்ணுமே தெரியலையே. ஒரு செடி கூட முளைக்கலையே, விதையில தான் கோளாறு இருக்குமா? என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலையே. இல்ல மண்ணுல தான் கோளாரா? ஒரு விதை கூட முளைக்கலையே. விதை கொடுத்தவன் ஏமாத்தி விட்டானா? இல்லையே, ஏமாத்த மாட்டாரு. வருஷம் அவரு தானே கொடுத்தாரு, நல்லா தானே கொடுப்பாரு. என்ன காரணம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அட இறைவனே, நான் எப்படி விவசாயம் பண்ணுவேன்? என்னுடைய விதையெல்லாம் முளைக்கலையே. நான் மண்ணை வச்சு தானே வாழ்றேன். என்ன செய்யறது இறைவா? ஒருவேளை வேளாண்மை அதிகாரியை போய் பார்க்கலாமா? அவங்க கிட்ட கேட்கலாமா? இதுக்கு மண்ணை கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு போகலாமா? சரி, மண்ணை வெட்டி எடுத்துக்கிட்டு போகலாம். வேளாண்மை அதிகாரிகிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். அடுத்த வீடியோ பாருங்கம்மா, அதனுடைய மண் பரிசோதனை பண்ணதுங்கம்மா. விதையெல்லாம் ஒண்ணு கூட முளைக்கலைங்கம்மா. எல்லா விதையும் காஞ்சி போச்சுங்கம்மா. மண்ணுல என்னமா பிரச்சனை இருக்குது பாருங்கம்மா. மண்ணெல்லாம் செத்து போச்சுங்கய்யா. எல்லாம் உயிர் சத்தே இல்ல. அப்படிங்களாம்மா? இது வந்து வராது, எப்பவுமே வராது. இந்த மண்ணுல எதையும் விதை போட்டா அம்மா, நாங்க மண்ணை நம்பி வாழ்றோம்மா, விவசாயத்தை நம்பி வாழ்றோம்மா. என்னம்மா அப்படி சொல்றீங்க? ஆமா ஐயா, எதுவுமே வராது. களைக்கொல்லி பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சு மண்ணோட விதை சத்து முளைக்கும் திறனை எல்லாம் உயிர் சத்தை செத்து போச்சு ஐயா. இந்த மண்ணுல எப்பவும் எதுவுமே விளையாது. அம்மா, இதுக்கு தீர்வு இல்லைங்களாம்மா? ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. மண்புழு வளர்த்து மண்புழு உரம் போட்டு காட்டை பதப்படுத்தினா பல வருடம் 2 வருடம் ஆகும். அப்பதாங்க ஐயா வரும். நன்றிம்மா, ஒரு ஆள் கோடி நன்றிம்மா. எப்படியாவது மண்ணை காப்பாத்துறீங்களேம்மா. நான் இனிமே அந்த தப்பை செய்ய மாட்டேம்மா. இனிமே நான் களைக்கொல்லியெல்லாம் அடிக்கவே மாட்டேங்கம்மா. நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா.